ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. தேவையான பொருட்கள்: 1 கப் ரவா, 1 கப் கேஷ்யூ, 1 கப் சீனி, பைனாப்பிள் எசன்ஸ், ஃபுட் கலர், ஏலக்காய். ஃபஸ்ட்டு ரவாவை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ரவாவை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கேஷ்யூவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வெறும் கேஷ்யூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நட்ஸு, ப்ளம்ஸ், ரேசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. வாட்டர் ரேஷியோ வந்து 1:2. இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் ஆரஞ்சு கலரோ இல்லை மற்ற ஃபுட் கலரோ யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிடலாம். ரவையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீனியோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 5 மினிட்ஸ் கழித்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேஷ்யூவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.